ஆர்க்டிக்கில் அமெரிக்க மேலாதிக்கம் பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போது அடிக்கடி பேசத் தொடங்கியுள்ள நிலையில் கனடாவின் ஆர்க்டிக் பிராந்தியத்தை பாதுகாக்க பில்லியன் கணக்கான டாலர் பணத்தை செலவிடுவதாக கனடா அறிவித்துள்ளது. இதற்காக அதிநவீன ரேடார் தொழில்நுட்ப அலகுகளை கனேடிய ஆர்க்டிக் பிராந்தியத்தில் பொருத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளார் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி. பொதுவாகவே கனடா இதுபோன்ற தொழில்நுட்ப விவகாரங்களில் கூட்டணி அமைப்பது அண்டை நாடான அமெரிக்காவுடன் தான். அதுவும் ஆர்க்டிக்கில் சீனாவும் ரஷ்யாவும் ஆதிக்கத்தை செலுத்த முயலும் இன்றைய சூழ்நிலையில் வட அமெரிக்காவில் இந்த பிராந்தியத்தில் அதிக நிலப்பரப்பை வைத்திருக்கும் கனடா ஆர்க்டிக்கில் பாதுகாப்பு துறை தொடர்பான கூட்டணி அமைக்க வருமாறு கோரினால் அமெரிக்கா குதித்தோடி வந்துவிடும். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கனடா தொடர்பான ட்ரம்பின் பொறுப்பேற்ற பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் கனடாவுக்கு அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மையை உடைத்துவிட்டது. கனடா மட்டுமல்ல, அமெரிக்காவின் நீண்டகால பங்காளிகளான ஐரோப்பா உட்பட பல நாடுகளை அமெரிக்காவிலிருந்து விலகிச் செல்லும் விதமான வாயை வைத்திருக்கிறார் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலம் இன்னமும் 4 ஆண்டுகளுக்கு மட்டுமே. அதன்பின் அவரால் ஜனாதிபதியாக வருவதற்கு அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்காது. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் மற்றொரு ட்ரம்ப் அமெரிக்க தலைவராக வரமாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது என்பதால் ட்ரம்பை ஒரு வார்னிங் ஃபேக்டர் அல்லது ரிஸ்க் ஃபேக்டராக எடுத்துக்கொண்டு அமெரிக்காவிலிருந்து விலகி இருப்பது பாதுகாப்பானது என்ற முடிவுக்கு பல நாடுகளும் வந்துள்ளன. அமெரிக்காவின் வடக்கு அண்டை நாடான கனடாவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அதனால் கனடாவின் ஆர்க்டிக் பிராந்தியத்தை பாதுகாக்க பில்லியன் கணக்கான டாலர் பணத்தை செலவிடும் புதிய திட்டத்தில் கனடா கூட்டணி அமைப்பது அமெரிக்காவுடன் அல்ல, ஆஸ்திரேலியாவுடன். இது 6 பில்லியன் கனேடியன் டாலர் மதிப்புள்ள மெகா திட்டம். ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மற்றும் பூமியின் வளைவில் உள்ள பிற அச்சுறுத்தல்களை கண்டறியும் கனேடிய ஆர்க்டிக் பிராந்தியத்துக்கான அதிநவீன ரேடார் சிஸ்டத்தை உருவாக்க ஆஸ்திரேலியாவுடன் கனடா 6 பில்லியன் கனேடியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை செய்கிறது என்று கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். ஆர்க்டிக்கில் ஆண்டு முழுவதும் இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் அங்குள்ள மக்கள் தொகையின் பெரும்பகுதியை கொண்ட பழங்குடியின நகரங்களுக்கு முக்கிய உள்கட்டமைப்பை அமைப்பதற்கும் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் புதிய திட்டங்களையும் திரு கார்னி அறிவித்தார். புதிய கனேடிய நிதி ஒதுக்கீடு மற்றும் செயற்பாட்டு திட்டங்கள் கனேடிய அமெரிக்க உறவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு மத்தியில் கனேடிய பொருளாதாரத்தை இறக்குமதி வரி விதிப்புகள் மூலம் நசுக்கி அதை அமெரிக்காவுடன் இணைக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களின் விளைவாக வந்துள்ளன. ஆர்க்டிக்கில் மேலாதிக்கத்துக்கான பெரிய அளவிலான நாடகத்தின் ஒரு பகுதியாக கிரீன்லாண்டை இணைப்பதில் ட்ரம்ப் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஆர்க்டிக்கை ரஷ்யாவும் சீனாவும் உலகப் போட்டிக்கான புதிய எல்லையாக உருவாக்கி வருவதால் ட்ரம்ப் அந்த பிராந்தியத்தில் கண் வைத்துள்ளார். ஆர்க்டிக் பிராந்தியத்தில் 8 நாடுகள் உள்ளன. கனடா, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நோர்வே, ரஷ்யா, ஸ்வீடன் and the யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதில் டென்மார்க் கிரீன்லாண்டை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் சுதந்திரம் பெற்று போய் தனி நாடாக மாறிவிடலாம். நிலப்பரப்பளவில் ஆர்க்டிக்கின் பெரும்பகுதியை வைத்திருக்கும் நாடுகள் 2 தான். அந்த 2 நாடுகளும் கனடா மற்றும் ரஷ்யா. மீதி 6 நாடுகளும் சிறு சிறு பகுதிகளையே வைத்துள்ளன. அமெரிக்கா ஆர்க்டிக்கின் மத்திய பகுதியில் இல்லை, மேற்கே அலாஸ்காவை வைத்திருக்கிறது. ஆர்க்டிக்கின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட அமெரிக்கா அங்கு தமது நிலப்பகுதி எதுவும் இல்லாத காரணத்தால் அலாஸ்காவை ரஷ்யாவிடமிருந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி தம்முடன் இணைத்து கொண்டது. அது நடந்தது 1967ஆம் ஆண்டு. அப்படித்தான் அமெரிக்கா ஆர்க்டிக் நாடாகியது. இப்போது கிரீன்லாண்டை வாங்க முயற்சிக்கிறார் ட்ரம்ப். ஆனால் அங்குள்ளவர்களோ கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று கூறிவிட்டார்கள். இது பற்றி விரிவான காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் சில தினங்களுக்கு முன் நாம் வெளியிட்டிருந்தோம். கனேடிய பிரதமர் கார்னியின் அறிவிப்பு கனடா தனது மகத்தான ஆர்க்டிக் பிராந்தியத்தின் மீது எமது இறையாண்மையை உறுதிப்படுத்தும் ஆர்வத்தை காட்டுகிறது. அமெரிக்காவுடனான கனடாவின் முக்கிய பாதுகாப்பு கூட்டணி பற்றிய சந்தேகங்களை எழுப்பும் புவிசார் அரசியல் அழுத்தங்கள் தீவிரமடைந்து வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் லிபரல் கட்சியின் நடப்பு ஆட்சியின் இறுதிப் பகுதியில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கட்சி தலைமை பதவியிலிருந்து வெளியேற புதிய பிரதமராகியுள்ளார் மார்க் கார்னி.
கனடாவின் புதிய பிரதமரின் முதல் வெளிநாட்டு பயணம் அமெரிக்காவுக்கு இருக்க வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை உடைத்த மாக்கானி ஐரோப்பாவுக்கு விரைவு பயணம் செய்துவிட்டு ஒட்டாவா திரும்பும்போது வழியில் கனேடிய ஆர்க்டிக் பகுதிக்கும் சென்றார். அங்கு அவர் வெளியிட்ட அறிவிப்பு, கனடா ஒரு ஆர்க்டிக் தேசமாக என்றும் இருக்கும், நாம் வலிமையானவர்கள், ஒன்றுபட்டவர்கள் மற்றும் இறையாண்மை கொண்டவர்கள். இந்த அறிவிப்பு ட்ரம்புக்கானது. கனேடிய ஆர்க்டிக் பகுதியை பாதுகாக்க ஆஸ்திரேலியா உருவாக்கும் புதிய ரேடார் ஓவர் த ஹொரைசன் ரேடார் தொழில்நுட்பம் என்று அறியப்படுகிறது. இது 2029ஆம் ஆண்டுக்குள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுவதற்கு அங்கீகாரமில்லாத மூத்த கனேடிய அதிகாரி ஒருவர் கூறினார். இது வட அமெரிக்க விண்வெளி பாதுகாப்பு கட்டளை தளம், தட்ஸ் நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்ட், சுருக்கமாக நொராட் ஒப்பந்தத்தின் கனேடிய வான் பகுதியை பாதுகாக்கும். நொராட் ஒப்பந்தம் பல தசாப்தங்களுக்கு முன் கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் இரு நாடுகளின் வானத்தை கூட்டாக நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் 1958ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. அதன் கட்டளைத்தளம் 1980களின் முற்பகுதியில் நிறுவப்பட்டது. அதற்கு காரணம், சோவியத் ஏவுகணைகள் ஆர்க்டிக்கை கடக்கும் வாய்ப்பு வட அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. கனடாவுக்கு மேம்பட்ட ரேடார் தொழில்நுட்பத்தை வழங்குவதற்காக ஆஸ்திரேலியாவை தேர்ந்தெடுத்த முடிவை அமெரிக்க இராணுவம் ஆதரித்தது என்று கூறிய மூத்த கனேடிய அதிகாரி, கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இப்போது முருகலான உறவு இருந்த போதிலும் வட அமெரிக்க பாதுகாப்பு என்று வரும்போது இரு நாடுகளின் இராணுவ ஒத்துழைப்பு தொடர்கிறது என்று கூறினார். தீவிர வானிலை காரணமாக ஆர்க்டிக்கில் இராணுவ தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதும் அதற்கு பணியாளர்களை பராமரிப்பதும் பெரும் சவாலான விஷயமாக உள்ளது. ஆர்க்டிக் நிலைமைகளில் வழக்கமான உபகரணங்கள் சரியாக வேலை செய்யாது. மேலும் ஆண்டு முழுவதும் பணியாளர்கள் இருக்கக்கூடிய தளங்களை பராமரிப்பதும் ஒரு சவாலான விஷயம். அதற்கு காரணம் ஆர்க்டிக் பகுதிக்கான அணுகல் குறைவாக உள்ளது. ஆர்க்டிக் பாதுகாப்பை முன்னேற்றுவது என்பது கனடாவிடம் வைக்கப்பட்ட அமெரிக்காவின் நீண்டகால கோரிக்கையாக இருந்தது. காரணம், ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏவப்படும் எந்த ஒரு ஏவுகணையும் கனேடிய ஆர்க்டிக் வான்பகுதியை கடந்துதான் அமெரிக்க வான்பகுதிக்குள் செல்ல வேண்டும். ஆனால் கடந்த காலத்தில் கனடா அதில் அதிக கவனம் செலுத்தியதில்லை. இப்போது டொனால்ட் ட்ரம்பின் புண்ணியத்தில் ஆர்க்டிக்கின் பாதுகாப்பை கனடா பலப்படுத்த முடிவு செய்துள்ளது. நேட்டோவின் உறுப்பினராக உள்ள கனடா அதன் பொருளாதார உற்பத்தியில் 2% அதன் ஒட்டுமொத்த பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்துக்கு செலவு செய்வதாக இப்போது முடிவு செய்துள்ளது. இது அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் நேட்டோ வைத்துள்ள இலக்கு. இப்போது நாம் அதைவிட குறைவாகவே செலவு செய்கிறோம். ஆனால் கனடா தனது இராணுவ செலவினங்களை அதிகரிக்க முயற்சிக்கும் போது உபகரணங்கள் வாங்குவதில் புதிய சவால்களை சந்திக்கலாம். அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற கனடா சம்மதிக்கவில்லை என்றால் ஆர்க்டிக் பகுதிக்காக கனடா வாங்க விரும்பும் ஐஸ் பிரேக்கர்களை விற்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் கடந்த வாரம் கூறினார். ஐஸ் பிரேக்கர் என்பது கடலில் மிதக்கும் பனிப்பாறைகளை உடைத்து வழி ஏற்படுத்தி கொடுக்கும் கப்பல். ஐஸ் பிரேக்கர்களை விற்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் கூறிய 2வது நாளே கனேடிய கடலோர காவல் படைக்கு 2 புதிய ஐஸ் பிரேக்கர் கப்பல்களை தயாரிக்கும் திட்டத்தை கனேடிய அரசு கடந்த வாரம் அறிவித்தது. $3.2 பில்லியன் கனேடியன் மதிப்புள்ள முதல் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு செல்லவில்லை. மாறாக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் வான்கூவரை தலைமையகமாக கொண்ட சீஸ்பேன் நிறுவனத்துக்கு போய் சேர்ந்தது. சீஸ்பேன் ஏப்ரல் மாதம் கப்பல் கட்டுமான பணியை தொடங்க உள்ளது. ட்ரம்ப் வாயை மூடிக்கொண்டிருந்திருந்தால் அமெரிக்காவுக்கு சென்றிருக்க வேண்டிய ஒப்பந்தம் இது என்று அமெரிக்க கப்பல் கட்டும் நிறுவனங்கள் தலையில் கையை வைக்கின்றன. ஆர்க்டிக்கின் வெவ்வேறு இடங்களில் 3 முதல் 4 புதிய இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ள கனடா $420 மில்லியன் கனேடியன் ஒதுக்கியுள்ளதாகவும் ஆண்டு முழுவதும் அங்கு இராணுவத்தினரை பராமரிக்கும் விதத்தில் உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் எனவும் பிரதமர் கார்னி நேற்று அறிவித்தார். கனேடிய ஆர்க்டிக் பகுதியில் பெரும்பாலும் இனுயிட் இனத்தைச் சேர்ந்த உள்ளூர் மக்களுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்த கனேடிய அரசு $253 மில்லியன் கனேடிய செலவிடும் என்றும் அவர் கூறினார். பரப்பளவில் உலகின் பெரிய நாடுகளின் வரிசையில்
ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய நாடு கனடா. ஆனால் மக்கள் தொகை குறைவு. கனேடிய ஆர்க்டிக் பகுதியை வைத்திருக்கும் நுனாவட் கிட்டத்தட்ட மெக்சிகோவின் நிலப்பரப்பை கொண்டது. ஆனால் அங்கு வசிப்பவர்கள் சுமார் 37,000 மக்கள்தான்.